தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ராகுலை சந்திக்கிறார் விஜய். கார்கேவிடம் ரகசிய பேச்சு. இதுவரை எந்த கட்சியும் தவேகாவை கூட்டணிக்காக நேரடியாக அணுகவில்லை. அதிமுக தரப்பில் கூட்டணி முயற்சி மேற்கொண்டாலும் தன் தலைமையில்தான் கூட்டணி, பாஜகவுக்கு அதில் இடமில்லை என விஜய் உறுதியாக இருந்ததால் அந்த முயற்சி பாதியில் நின்றது. இதையடுத்து விசிகாவை இழுக்க விஜய் தரப்பில் முயற்சி எடுக்கப்பட்டது. அக்கட்சி பிடிகொடுக்காமல் நழுவி வருகிறது. அடுத்ததாக காங்கிரசுடன் கூட்டணி சேர தவேக திட்டமிடுகிறது. இதற்கு தமிழக காங்கிரஸில் உள்ள திமுக எதிர்ப்பு தலைவர்கள் சிலர் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். தொழில் வளம் மிகுந்த தொகுதியின் காங்கிரஸ் எம்எல்ஏவாக உள்ள அக்கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவரை எழும்பூர் தொகுதிக்கு மாற திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என திமுக தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் தந்த ஆலோசனைப்படி அந்த எம்எல்ஏவிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதிருப்தியில் உள்ள அவரை சென்னையில் உள்ள நண்பர் ஒருவர் வீட்டில் விஜய் சந்தித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவிடம் விஜய் சில நிமிடங்கள் போனில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தவேக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்புகின்றனர். ஆனால் ஆதாயத்திற்காக திமுகவுடன் 10 சீட்டுக்கும் 20 சீட்டுக்கும் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறது. தவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைக்கலாம். தவேகாவும் காமராஜரை கொள்கை தலைவராக அறிவித்துள்ளது. 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தால் மற்ற கட்சிகளும் தேடி வரும். இந்த தகவல்களை எல்லாம் ராகுலிடம் எடுத்துக் கூறுமாறு கார்கேவிடம் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். விரைவில் ராகுல் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக அவரும் விஜயிடம் உறுதியளித்துள்ளார். மதுரையில் தவேக 2வது மாநில மாநாடு நடப்பதற்குள் இந்த சந்திப்பு நடக்கலாம் என தவேக வட்டாரங்கள் கூறுகின்றன. முடிந்தால் என்னை கைது செய்து தடுப்பு காவலில் வையுங்கள், மம்தா ஆவேசம். ஒடிசா, டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் சாதாரண மக்களைப் போல வசித்து வரும் அவர்கள் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு வருகின்றனர். பெரும்பாலும் பெங்காலி பேசும் இவர்கள் நம் அண்டை நாடான வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாஜக ஆளும் மாநில அரசுகளின் இந்த நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பெங்காலி பேசும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை கண்டித்து கொல்கத்தாவில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடந்தது. இதன்பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் மம்தா பங்கேற்று பேசினார். பெங்காலி பேசும் மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் பாஜகவின் மலிவான அரசியலால் நான் வெட்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 22 லட்சம் பேர் பணிபுரிகின்றனர். அவர்களுக்கு முறையான ஆதார், வாக்காளர் அட்டை உள்ளன. அப்படி இருக்கையில் சட்டவிரோத குடியேறிகள் என கூறி அவர்களை எப்படி கைது செய்ய முடியும்? பெங்காலி பேசுகின்றனர் என்பதற்காக அவர்களை கைது செய்வதை ஏற்க முடியாது. அப்படியென்றால் இனி நான் பெங்காலியிலேயே அதிகம் பேசுவேன். முடிந்தால் என்னை கைது செய்து தடுப்பு காவலில் அடைத்து பாருங்கள். மேற்கு வங்க மக்களை துன்புறுத்துவதும் கைது செய்யவும் வலுக்கட்டாயமாக வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பவும் பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா? பெங்காலி நம் நாட்டின் மொழி இல்லையா? இந்த மக்கள் விரோத போக்கை பாஜக உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மம்தா கூறினார். மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் மையமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார்கள் கிளம்பின. அமலாக்கத்துறை வரை களமிறங்கிய இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சிறை சென்றார். இறுதியில் செந்தில் பாலாஜி பணத்தை திருப்பி தருவதாக கூறியதால் வழக்கை வாபஸ் பெற விரும்புவதாக பாதிக்கப்பட்டோர் சென்னை ஹைகோர்ட்டில் கூறினர். இதன் அடிப்படையில் சென்னை ஹைகோர்ட் வழக்கை முடித்து வைத்தது. இதை எதிர்த்து ஒய் பாலாஜி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். புகார் கொடுத்தோர் முன் வந்தனர் என்பதற்காக வழக்கை முடித்து வைத்தது சரியானது அல்ல என சென்னை ஹைகோர்ட் உத்தரவை 2022 சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரணை நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பில் சில வரிகள் தனக்கு எதிராகவும் விசாரணை நீதிமன்றத்தின் போக்கையை மாற்றும் வகையிலும் இருக்கிறது. அந்த வரிகளை நீக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பு சில தினங்களுக்கு முன் சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்தது.
மனு மீதான விசாரணை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று நடந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் வழக்கை வேறொரு தினத்துக்கு ஒத்திவைக்குமாறு கோரினார். அதிருப்தியடைந்த நீதிபதிகள், நிவாரணம் கேட்டு வந்தது நீங்கள், இரவு முழுதும் உங்கள் வழக்கை படித்துவிட்டு விசாரிக்க வந்தால் சர்வசாதாரணமாக வழக்கை ஒத்திவைக்க கேட்கிறீர்கள், இது என்ன நடைமுறை என கடிந்து கொண்டு வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். மாணவர்கள் மீது மதுவாடை, தட்டி கேட்ட ஆசிரியர் மண்டை உடைப்பு. சிவகாசியில் திருத்தங்கல் ஸ்ரீரா அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு +2 படிக்கும் மாணவர்கள் 4 பேர் பள்ளிக்கு தாமதமாக வந்துள்ளனர். அவர்களிடம் அறிவியல் ஆசிரியர் சந்திரமூர்த்தி விசாரித்துள்ளார். அப்போது மாணவர்கள் மீது மதுவாடை வந்துள்ளது. மது குடித்தீர்களா என ஆசிரியர் கேட்டதற்கு அவர்கள் மறுத்துள்ளனர். சந்தேகமடைந்த சந்திரமூர்த்தி அவர்களை தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைத்து செல்ல முயன்றார். கோபமடைந்த மாணவன் ஒருவன் பையில் வைத்திருந்த மது பாட்டிலால் சண்முக சுந்தரத்தை தாக்கியுள்ளான். தலையில் பலத்த காயமடைந்த சந்திரமூர்த்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். போலீசார் 2 மாணவர்களை கைது செய்து விசாரிக்கின்றனர். சரி, படிக்க அந்த பையன் என்ன கிளாஸ் படிக்கப்பல? அடுத்ததாக மதுராந்தகத்தை அடுத்து புதுப்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. மாணவர்கள் வகுப்பில் இருந்தபோது கூரை இடிந்து விழுந்து 6ஆம் வகுப்பு மாணவி கோபிகா, தேன்மொழி, வைஷாலி, கோகுல், ரஷித் ஆகிய 5 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்த பள்ளி கட்டடம் திறந்து 3 மாதங்களே ஆகின்றன. 33 லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடம் ஏப்ரல் மாதம்தான் திறக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசாரும் கல்வித்துறை அதிகாரிகளும் விசாரிக்கின்றனர். பள்ளி கல்வித்துறையின் தினசரி சாதனைகள் வரிசையில் இன்று 2 சம்பவம் நடந்துள்ளது. கல்வித்துறையில் தீர்க்க வேண்டிய பிரச்சினைகள் 1000 இருக்க உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சர் மகேஷ் பாவடிவில் இருக்கைகள் வைப்போம் என பள்ளிகளையும் ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். சினிமா மோகத்தை விட்டுவிட்டு எப்போதுதான் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பீர்கள் அமைச்சர் மகேஷ் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பக்தர்கள் தங்கும் மண்டபத்தில் ஜனநாயக வாலிபர் சங்க மாநாடு, இந்து அமைப்புகள் கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் உள்ள பழனி பாத யாத்திரை பக்தர்கள் தங்கும் மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க அமைப்பின் ஒன்றிய மாநாடு நடந்தது. இதில் MP சச்சிதானந்தம் கலந்து கொண்டார். இதற்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் கூறியதாவது: பழனி கோயிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் செல்லும் போது ஓய்வு எடுத்து செல்ல அவர்களின் காணிக்கை பணத்தில் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதில் மதம் என்றால் அபின் என்ற கொள்கையுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் கிளையமைப்பான ஜனநாயக வாலிபர் சங்க கூட்டம் நடந்துள்ளது. எந்த அடிப்படையில் அறநிலையத்துறை பழனி கோயில் தேவஸ்தானம் அனுமதி வழங்கியது? இதேபோல் பிற கட்சிகள் கூட்டம் நடத்திட அனுமதி வழங்குவரா? சட்டவிரோதமாக அனுமதி அளித்த அதிகாரிகள் மீது அறநிலையத்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் கோர்ட்டை நாடி உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து தக்க நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்துவோம் என்றார். விஸ்வ இந்து பரிஷத் திருக்கோயில் திருமடங்கள் மாநில அமைப்பாளர் செந்தில்குமார் கூறியதாவது: பக்தர்கள் நன்கொடையாளர்களின் பணத்தில் கட்டப்பட்ட மண்டபத்தில் அரசியல் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது தவறு. ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் பக்தர்கள் ஓய்வு எடுக்கும் மண்டபங்களை பயன்படுத்துவது கண்டனத்திற்கு உரியது என கூறினார். கூட்டம் நடந்த இடம் அறநிலையத்துறை சார்ந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இதுகுறித்து விசாரிக்கிறேன், திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் கூறினார். 9 கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டும். நடிகர் ரவிமோகன் வழக்கு. நடிகர் ரவிமோகன் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனு. கோவையைச் சேர்ந்த பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் என்ற நிறுவனத்துடன் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஒப்பந்தப்படி தயாரிப்பு நிறுவனம் படப்பிடிப்பை துவக்காததால் என்னால் வேறு படங்களில் நடிக்க முடியவில்லை. ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. எனவே படத்திலிருந்து விலகினேன். இதுகுறித்து பட தயாரிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தேன். முன்பணமாக தந்த 6 கோடி ரூபாயை திருப்பித் தரும்படி நோட்டீஸ் அனுப்பினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாபி டச் கோல்ட் தயாரித்துள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர் என்ற படத்தையும் தயாரிக்கும் வேறு படங்களையும் விற்க வெளியிட தடை விதிக்க வேண்டும். மேலும் எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன் விசாரணைக்கு வந்தது. நடிகர் ரவிமோகன் தரப்பில் வழக்கறிஞர் கார்த்திகை பாலன் ஆஜராகி முன்பணத்தை திருப்பிக் கொடுக்க மனுதாரர் தயாராக உள்ளார்.
அடுத்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின் முன்பணமாக பெற்ற தொகையை கொடுப்பதாக கூறியும் 7 நாட்களில் பணத்தை திருப்பித் தர கேட்கின்றனர் என்றார். தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் BS ராமன் ஆஜராகி, இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, ஒப்பந்தத்தை மீறி பராசக்தி என்ற படத்தில் மனுதாரர் நடித்துள்ளார் என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த மனுவுக்கு பதிலளிக்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு உத்தரவிட்டார். மேலும் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போலீஸ் மீதும் புகார் அளிக்கலாம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகள் மனுக்கள் பெற்று வருகின்றனர். இந்த முகாம்களில் காவல்துறை சார்ந்த புகார்களை பெறவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மரியாதை குறைவாக பேசுதல், நாகரிகமற்ற முறையில் நடத்தல் தொடர்பாக போலீசார் மீது பொதுமக்கள் இம்முகாமில் புகார் அளிக்கலாம் என டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். போலீசார் அச்சுறுத்தினாலோ சட்டத்தை மீறி நடவடிக்கை எடுத்தாலோ அவர்கள் மீது புகார் அளிக்கலாம். போலீஸ் நிலையங்களில் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மறுப்பது, சாட்சி சொல்ல வந்தவர்களை அலைக்கழிப்பது போன்ற செயலில் ஈடுபடும் போலீசார் மீதும் இம்முகாமில் புகார் அளிக்கலாம். அதன் அடிப்படையில் தவறு செய்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை, பணியிட மாற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போலீசார் மீதான புகார்கள் குறித்து கால தாமதம் இன்றி மண்டல ஐஜிக்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதுகுறித்து டிஜிபி அலுவலகத்திற்கு தினமும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் என டிஜிபி அலுவலக வட்டாரம் கூறியுள்ளது.